தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ஏஎல் விஜயோடைய டைரக்ஷன்ல ஆக்டர் அருண் விஜய், நிமிஷா சஜியன், எமி ஜாக்சன் போன்ற ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்க படம் தான் மிஷன் சாப்டர் 1. டைரக்டருடைய இந்த மிஷன் சாப்டர் 1ஓடவே க்ளோஸ் பண்ணிக்கலாமா இல்ல அடுத்தடுத்து எடுத்துட்டு போலாமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் நடக்கிற G20 மாநாட்டில் பல தலைகளை உருள வைக்கணும் அப்படின்றதுக்காக பல பிளானை போடுறாங்க. இது எப்படியோ இந்தியாவுக்கு தகவல் தெரிய எப்படி அருண் விஜய் லண்டன் போறாரு, எதுக்காக போறாரு, எப்படி எமி ஜாக்சனை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, இந்த தீவிரவாத அமைப்புகளை அருண் விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, இன்டர் பிளாக் எப்படி இருக்கு, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நரேஷன் ஸ்லோவா தான் போகுது. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளேல ரொம்ப அழகா விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. இன்டர்வெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஏன்னா அருண் விஜயா இப்படி இருக்காரு அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வச்சிருந்தா சொல்லணுமே. இதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் இவங்க மெருகேற்றிருக்கலாமே, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு இன்புட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே இவங்க சொல்லிடுவாங்க, இந்தமாரி பாகிஸ்தான்லேருந்து வராங்க தீவிரவாதிகள், இந்தியாவில் இதுமாரி G20 மாநாட்டில் ஒரு பாம் வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் சார் ஓகே G20 மாநாடுலாம் இருக்குது, இது இப்போ தான் வந்தது, ஸோ சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்போம். பட் ஆனால் இவங்க கதையளவில் அதை பெருசாக மெருகத்தலைனாலும் ஸ்க்ரீன் பிளே அளவில் இந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியுமே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய்க்கும் பேபி இயால் அவங்களுக்கும் இருக்க அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அந்த எமோஷனல் கனெக்டாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது தான் சொல்லணுமே. இந்த படத்தோடைய பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கும் ஸ்டண்ட் சில்வாவுடைய ஆக்ஷனும் தான். ஆரம்பத்தில் இருந்தே எமோஷ்னலாக இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்லேருந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆனாலும் ஆக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுதுரா, ஏன்னா ட்ரெய்லர்லேயே 2-3 காட்சிகள்லாம் கவர்ற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ இந்த படத்தோடைய இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக கொண்டு போயிருந்தாங்க. இதை தாண்டி இந்த படத்தை லண்டனில் இருக்க மாதிரி ஒரு சிட்டு ஆர்ட் டைரக்டர் போட்டிருந்தாங்க, லண்டன் பிரஷனை காமிச்சிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ்னே சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப எங்கேஜிங், ஏன்னா லண்டன் பிரிஷன்லாம் நம்ம யாருமே பார்த்ததில்லை. ஸோ அது எப்படி இருக்கும், அங்கே இருக்க கைதிகள்லாம் எப்படி இருப்பாங்க, அங்கே இருக்க கைதிகளுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்கும் அப்படின்றலாம் இவங்க கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது படத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போச்சுன்னு தான் சொல்ல முடியுமே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது. என்னடா எல்லாமே பாசிட்டிவ்லேயே சொல்லிட்டியே, நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தோடைய ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய ஸ்டோரி ஆல்ரெடி எடுத்த அதே கதை தான். பட் ஆனால் இருந்தாலும் இவங்க டெரரிஸ்டாக இவங்களே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத மாற்றி கொஞ்சம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. இதை தாண்டி இந்த படத்தோடைய காஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எமி ஜாக்சன் இந்த படத்தில் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படத்தோடைய பெரிய கம்பேக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கோபேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 2018 2.2 எந்திரன் அந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே அகைன் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. ஏன்னா பெரிய அளவுக்கு இவங்க அருண் விஜய் கூட வர சீன்ஸ் எல்லாமே இவங்களை அருண் விஜய் டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கான அந்த ரோலும் டைலாக்ஸும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு தான் சொல்ல முடியுமே. இதை தாண்டி நிமிஷா சஜியன் இவங்க எடுக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே அதிகம் பேசும் பொருளாக ஒரு கேரக்டராக தான் இருக்குமே. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நிமிஷா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோண வச்சிருச்சு. அதே மாதிரி இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி நம்ம பேசணும்னா கண்டிப்பாக ரொம்ப அருமையாக எல்லாமே எடுத்திருக்காங்க. பட் மொத்தமாக மேக்கிங் வைஸாக பார்க்கும்போது இந்த படத்தில் பெரிய ஹாலிவுட் மேக்கிங் லெவலில் அவங்க எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் அது வரலை. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹபியாசன் இவர் இருக்கார். ஸோ இவர் இந்த 4 பேர் நல்லா இருக்கு, நாட்டில் 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் சாவறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல, அது இந்த 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக இவரை கொண்டுடுறாங்க. ஸோ அதுவும் இவர் இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணுமா, வேற ஆளே இல்லையா, ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு ஹீரோவாக நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க, இவர் போய்ட்டு இந்த கேரக்டர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் கூட நிறைய பேருக்கு இருந்தது. சரிப்பா நீ இவ்வளோ சொல்லிட்டு இந்த படத்தை இப்போ பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். ஸோ இது ஹாலிவுட் லெவலில் அவங்க எடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் பட் இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அருண் விஜய் பொங்கல் ரிலீஸு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு தான் சொல்ல முடியுமே. ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ் பிக்கி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.